நீங்க ஜிம்ல மிஷின்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க மசில்ஸ் தான் சீக்கிரமா காண போயிடும். இப்படி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதெல்லாம் மித்தா இல்ல ஃபேக்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி திஸ் மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு ப்ளீஸ் அமைக்கி பை த ஃபாலோ பட்டன். நீங்க மிஷின்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, ஃப்ரீ வைஸ்ல ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, ஹைப்பர்ட்ரோஃபி வைஸ் உங்களுக்கு பெருசா எந்த பாதிப்பும் இருக்காது. பட் இருக்கும் ஸ்ட்ரென்த் வைஸ். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பார்பல் பெஞ்ச் பிரஸ் போடுறீங்கன்னு வச்சுக்குவோம். சோ அந்த வெயிட்ஸை புஷ் பண்றதுக்கும் சரி, உங்க பாடி அழுங்காம குலுங்காம அந்த வெயிட்டை தாங்கி ஸ்டெபிலைஸ்டா இருக்கிறதுக்கும் சரி, உங்க செஸ்ட் மசில் மட்டும் ஒர்க் ஆக போறது இல்ல, அது கூட சேர்ந்து உங்க ரொட்டேட்டர் கஃப், உங்க ஷோல்டர் மசில்ஸ், உங்க ராம்பாய்ட்ஸ், உங்க கோர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா ஸ்டெபிலைசர் மசில்ஸ் தான் வேலை செய்ய போகுது. சோ இந்த எல்லா ஸ்டெபிலைசர் மசில்ஸும் ஒன்னா ஒர்க் அவுட் ஆகிறதுனால உங்க ஓவரால் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. சோ அதுவே நீங்க இப்ப மிஷின்ஸோட சைடுக்கு வந்தீங்கன்னா, நீங்க வெயிட்ஸை புஷ் பண்றதுக்கும் சரி, உங்க ஒர்க் அவுட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கும் சரி, உங்க பாடிக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கும் சரி, மொத்த வேலையும் உங்க மிஷின்ஸே பாத்துக்கிறதுனால உங்க ஸ்டெபிலைசர் மசில்ஸ்க்கு அங்க வேலையே அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல. their involvement will be very low in machines compared to free weight exercise. So உங்க ஓவரால் ஸ்ட்ரென்த் ஃப்ரீ வெயிட்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு மிஷின்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகாது.